வணக்கம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலங்களில் தேனி தொகுதியை பொறுத்தவரை திமுகவால் கனவிலும் நெருங்க முடியாத கோட்டையாக இருந்தது. திமுக கடந்த 28 வருடங்களாக வெற்றி பெற இயங்கிய தொகுதி என்றால் அது தேனி லோக்சபா தொகுதிதான். இங்கு கடைசியாக 1996ஆம் ஆண்டுதான் திமுக நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இதனால் திமுக இந்த தொகுதியை எப்போதுமே கூட்டணிக்கு தந்துவிடும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கப்படும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி தான் இங்கு 2004 மற்றும் 2009ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது. 2014 மற்றும் 2019 தேர்தல்களில் அதிமுக தான் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, தேனி மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. இங்கு வெற்றி பெற பல ஆண்டுகளாக திமுக போராடி வந்தது. ஆனால் அதிமுக மிகவும் பலவீனமாக இருந்த 1996இல் தான் அது சாத்தியமானது. 2004 மற்றும் 2014இல் தேனியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வென்றாலும் சட்டசபை வரலாறு அப்படியே வேற மாதிரி தான் இருந்தது. இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அப்படியே மாறியது. தேனி மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதியில் போடி தொகுதியை தவிர வேறு எங்குமே அதிமுக வெற்றி பெறவில்லை. இந்த சூழலில் தேனி லோக்சபா தேர்தலில் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வனும் அமமுக சார்பில் டிடிவி தினகரனும் களமிறங்கிய போதே அதிமுக கடும் சவாலை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுபோலவே தற்போது நடந்துள்ளது. தேனி லோக்சபா தொகுதியில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடந்து வரும் நிலையில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் 10,000த்திற்கும் அதிகமான வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பாஜக கூட்டணி சார்பில் களமிறங்கிய அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் 6,516 வாக்குகள் பெற்று 2வது இடத்தில் நீடிக்கிறார். அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி 3,597 வாக்குகளுடன் 3வது இடத்தில் நீடிக்கிறார். அதிமுக வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பது அதிமுகவினரிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.